முன்னாடி அவங்க இமாமத் செய்ய மாட்டாங்கன்னு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால் ஈசா நபி யூதர்களை கொல்வாங்கன்னு அது எங்கள் பிரச்சனை கிடையாது. அது கிறிஸ்தவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு முஸ்லீம்கள் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டவங்க கிடையாதுங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்கள் இடத்துல உமர்லியானோ ஜெருசலம் வாங்கி கொடுத்து 500 வருஷம் கையில் வச்சுருக்கிறாங்க. அதற்கப்புறம் சிலுவை வீரர்கள் அவர்களிடமிருந்து பறிக்கிறாங்க சண்டை போட்டு. அதற்கப்புறம் அவங்கள்ட்ட யார் மீட்டெடுக்கிறாங்க அப்படின்னா சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மீட்டெடுக்கிறாங்க. அவங்க மீட்டு ஜெருசலம் இன்னி வரைக்கும் ஒரு 1000 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக ஜெருசலம் முஸ்லீம்களிடத்திலேயே தான் இருந்தது. அதுக்கப்புறம் இஸ்லாமிய வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது. அது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிலாஃபத் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்படுது. ஏன்னா அல்லாஹ்வுடைய அஸாபுக்கு முஸ்லீம்கள் தகுதியாயிடுறாங்க. எப்படி பனி இஸ்ராயல்கள் கிலாஃபத்தை மன்னராட்சியாக கன்வெர்ட் பண்ணி சுலைமான் நபியோடைய வஃபாத்துக்கு அப்புறம் மன்னராட்சியாக கன்வெர்ட் பண்ணி தங்களுடைய லாபங்களுக்காக அடிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை 30 வருடங்களுக்கு பிறகு தொடர்ந்து அது படிப்படியாக அதோடைய உச்சகட்ட அநியாயத்துக்கு வரும்போது அல்லாஹ்வால் அந்த கிலாஃபத்தும் முடிச்சு வைக்கப்படுது. எப்படி பனி இஸ்ராயல்களுக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி தானே முஸ்லீம்களுக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கு. அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் உஸ்மானிய கிலாஃபத் இந்த இடத்துல வீழ்த்தப்படுது. இதை யார் வீழ்த்துறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இந்த ஹலாக்கு கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மங்கோலிய படையினர் வர்றாங்க. அவங்க பல பேரால் அழைக்கப்படுவாங்க. தாத்தாரியர்களும்பாங்க, மங்கோலியர்களும்பாங்க. ஸோ இவங்க தான் யாஜூஜ் மாஜூஜுடைய கூட்டம். அந்த கூட்டத்துடைய ஃபசாது செய்யக்கூடிய கூட்டத்தில் இவங்களும் ஒரு கூட்டம். அப்போ இந்த கூட்டத்தினர் என்ன பண்ணுறாங்க இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழித்து ஒழித்து இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்று ஒன்றே இல்லாமல் போகுது. 1258 கிபி 1258 என்னாச்சு இஸ்லாமிய கிலாஃபத்துங்கிறது இந்த பூமியில் இல்லாமல் போச்சு. ஒரு லீடர்ஷிப்பே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாருமே செதறு தேங்காவாக போயிட்டாங்க. இதற்கப்புறம் அல்லாஹ் இந்த மங்கோலியர்கள் இந்த தாத்தாரியர்களே பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாத்தை அவங்களே தழுவிக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு பிரபலமான சம்பவம், எல்லாருக்குமே தெரியும். அதாவது அழிக்க வந்தவர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது அவங்க பார்க்குறாங்க அந்த முஸ்லீம்களுடைய நடுவே இந்த முஸ்லீம் பெண்கள் எல்லாம் அடிமைகளை பிடிச்சிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்ககிட்ட அந்த கருணை, அவங்களுடைய அந்த ஒழுக்கம், அவங்களுடைய அந்த நேச்சர் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இஸ்லாத்தில் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. இவ்வளோ நல்ல ஒரு மதமாக இருக்குது, இதை வச்சுக்கிட்ட இந்த சைத்தானுங்க இப்படி இருந்தானுங்க, அந்த அப்பாசிய கிலாஃபத்தில் இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாறிடுறாங்க. இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, மறுபடியும் இஸ்லாம் பலம் பெறுது.